அன்பு இல்லாமல் வாழும் வாழ்க்கை உண்மையிலேயே வாழ்க்கையா? அறத்துப்பால் அதிகாரம் 8 அன்புடைமை. குறள் 75. அன்பொற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து. இன்பொற்றார் ஏதும் சிறப்பு. தமிழ் பொருள். அன்புடன் வாழும் வாழ்க்கையே இந்த உலகில் உண்மையான இன்பத்தை அளிக்கும் உயர்ந்த வாழ்க்கை. எளிய விளக்கம். அன்பு உள்ள இடத்தில்தான் சந்தோஷமும் அமைதியும் இருக்கும். அன்புடன் நடந்து கொள்ளும் மனிதர்களே வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்கிறார்கள். உதாரண கதை. ஒரு கிராமத்தில் 2 குடும்பங்கள் இருந்தன. ஒரு குடும்பம் பணக்காரர், ஆனால் ஒருவருடன் ஒருவர் சண்டை போட்டுக் கொண்டே இருந்தனர். மற்றொரு குடும்பம் சாதாரணம், ஆனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் அன்புடன் பார்த்துக் கொண்டனர். ஒரு நாள் பணக்கார குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகமாகி அவர்கள் மன அழுத்தத்தில் வாழ்ந்தனர். ஆனால் ஏழை குடும்பம் சிரித்தபடி மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. இந்தக் கதையின் பொருள். பணம் அல்ல, அன்புதான் வாழ்க்கையில் உண்மையான இன்பத்தை தருகிறது. ஊக்கவுரை. அன்பு கொடுங்கள், அது பல மடங்கு திரும்பி வரும். நிஜ வாழ்க்கை சம்பவம். ஒரு அலுவலகத்தில் 2 மேலாளர்கள் இருந்தனர். ஒருவர் கடுமையாக நடந்து கொண்டார், மற்றொருவர் அன்பாக நடந்து கொண்டார். அன்பாக நடந்த மேலாளரின் குழுவினர் மகிழ்ச்சியாகவும் திறம்படவும் வேலை செய்தனர். அவர்களின் செயல்திறன் அதிகமாக இருந்தது. இதனால் அன்பு மனிதர்களை முன்னேற்றும் சக்தி என்பதும் நிரூபிக்கப்பட்டது. நகைச்சுவை உதாரணக் கதை. ஒரு நண்பன் எப்போதும் கோபமாக பேசுவான். ஒரு நாள் அவன் நண்பன் சொன்னான், சிறிது சிரித்து பேசினால் என்ன ஆகும்? அவன் சிரித்து பேச முயன்றான். ஆனால் பழக்கம் இல்லாததால் முகம் வேடிக்கையாக மாறிவிட்டது. அதை பார்த்து அனைவரும் சிரித்தார்கள். அதன் பிறகு அவனும் சிரித்தபடி பேச ஆரம்பித்தான். கதையின் சின்ன பொருள். அன்பும் சிரிப்பும் மனிதர்களை இணைக்கும் எளிய வழி. மீண்டும் குறள். அன்பொற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து. இன்பொற்றார் ஏதும் சிறப்பு. தமிழ் பொருள். அன்புடன் வாழும் வாழ்க்கையே உண்மையான இன்ப வாழ்க்கை. அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.